அப்படியானால் என்ன பொருள்? எதற்குமே சுயமான எந்த வஜூதும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுக்குத்தான் வஜூத் உண்டு, அல்லாஹ்வுக்குத்தான் உள்ளவை உண்டு. மற்றவைகள் எல்லாம் போலியானவை. யாருக்குமே எந்த வஜூதுமே கிடையாது. அல்லாஹ் மட்டுமே இருக்கிறான். அதனாடித்தான் உங்களோட பழைய மனுஷனெல்லாம் என்ன சொன்னாங்க? அல்லாஹை பத்தி எப்படி விளங்கியிருந்தாங்க? அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்று சொன்னாங்க. இப்ப மாறி போயிட்டு அந்த கருத்து மாற்றிவிட்டார்கள். முன்னோர்கள் அல்லாஹு தஆலா எங்கும் நிறைந்தவன் என்றுதான் சொன்னாங்க அல்லாஹை பத்தி. பாடகர்கள் எங்கும் நிறைந்தோனே அப்படித்தான் படித்தார்கள். அரசில் இருக்கிறோனே என்று படித்தார்களா? இல்லை. அரசிலும் இருப்பான், குருசிலும் இருப்பான், எங்கும் இருப்பான். சரியான ஈமானை முன்னோர்கள் கொண்டிருந்தார்கள். இப்போது அது மாற்றப்பட்டு விட்டது. ஆகவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது வழித்துறை கொடுக்க முடியாத வசனம். லா இல்லை, இலாஹ தெய்வம், இல்லா தவிர அல்லாஹ், அல்லாஹ் தவிர தெய்வம் இல்லை. இதுதான் கருத்து. வணக்கத்துக்குரிய அல்லாஹ் வணக்கத்துக்குரியவர் தான், அதுல சந்தேகம் கிடையாது. அங்க எங்க இருக்கு கருத்து? ஏதாவது சொல்லிருக்கிறதா? அதிலே வணக்கத்துக்குரியவர் சொல்ல இருக்கிறதா? இல்லை. அப்ப வழிந்துரை வைக்கிறார்கள். இந்த வழிந்துரை வைத்ததன் காரணத்தினால் தான் கலிமாவுடைய பொருள் மாற்றம் அடைந்து விட்டது மக்கள் மத்தியில். வழிந்துரை கொடுப்பது ஹராம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நுணுக்கமான வசனத்திற்கு வழிந்துரை ஒன்று கொடுப்பது, வழிந்துரை என்றால் தஅவீல் என்று சொல்லுவாங்க அரபிலே. வழிந்துரை கொடுப்பது ஹராம். ஏன்? நுணுக்கமான வசனம், நேரடியாக தெளிவான வசனம், மறைவின்றி பொருளை காட்டக்கூடிய வசனம். அப்ப இதுக்கு இலக்கண ரீதியாக அதன் போட்டு பேசுகிறார். இலக்கண ரீதியாக அரபு மொழி இலக்கண ரீதியாக விளக்கமும் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ கைருக என்று சொல்லியிருக்கிறார்கள். உனக்கு வேறான தெய்வம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப குர்ஆனிலே வருகின்ற இதனுடைய விளக்கம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும் விளக்கம், நேரம் அண்மித்து விட்டது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நாங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது வழித்துறை கொடுத்து விளங்க வேண்டிய வசனம் இல்லை. வணக்கத்துக்குரிய நாயன் என்ற வழித்துறையை அங்கே கொடுக்கும் போது வணக்கத்துக்கு தகுதி இல்லாத நாயன்களும் இருக்கிறார்கள் என்ற கருத்து வருமா? அங்க வந்து அப்ப ஆகவே எந்த வழித்துறை இல்லாமலும் சொல்ல வேண்டிய திருவசனம் தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதே போன்று ஹதீஸ்களிலும் இருக்கின்றன. ஹதீஸ்களிலும் முஹ்கமாத், முத்தஷாபிஹாத், வழித்துறை கொடுத்து விளங்க வேண்டிய ஹதீஸ், வழித்துறை இல்லாமல் விளங்க வேண்டிய ஹதீஸ் நிறைய இருக்கின்றன. இதை விளங்காத காரணத்தினால்தான் இன்று குழப்பங்கள் அதிகமாகி இருக்கின்றன. ஆகவே சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனிலே லுஹருடைய அதானுக்காக நாங்கள் நிறுத்தியிருந்தோம். தொடர்ந்து சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே நாம் சொல்கிறோம். குர்ஆனிலே வசனங்கள் முஹ்கமாத், முத்தஷாபிஹாத். இதிலே முஹ்கமான வசனம்தான் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்கு எந்த விதமான வழிந்துரையும் வைத்து சொல்லக்கூடாது. வழிந்துரை வைத்து சொல்கின்ற போது கருத்து வேறு விதமாக மாறிவிடும். அதனால்தான் இமாம்கள் லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் வழிந்துரை வைத்து சொல்லக்கூடாது என்று மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் இந்த முஹ்கமான வசனங்கள் குர்ஆனில் மட்டுமல்லாமல் ஹதீஸிலும் இருக்கின்றது. ஒரு ஹதீஸை சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். குல்லு பித்அத்தின்
வலாலத்துன் வகுல்லு வலாலத்தின் ஃபின்னார். இது புகாரிலே இந்த ஹதீஸ் வருகிறது. என்ன? குல்லு பித்அத்தின் வலாலத்துன். பித்அத் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இல்லாமல் அவர்கள் சொல்லாமல் செய்யாமல் அங்கீகரிக்காத விஷயம் என்ன? பித்அத் என்று சொல்லப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லாமல் செய்யாமல் அங்கீகரிக்காத விஷயம் என்ன? பித்அத். எல்லாரும் சொல்றாங்களே இதுதான் பித்அத். இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றார்கள்? குல்லு பித்அத்தின் வலாலத்துன், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வகுல்லு வலாலத்தின், ஒவ்வொரு வழிகேடும் ஃபின்னார், நரகத்திலே என்று சொன்னார்கள். அப்ப என்ன விளங்குகிறது? அவர்களுடைய காலத்தின் பின் அவர்கள் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒவ்வொன்றும் பித்அத், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திலே என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ் இது முஹ்கமான ஹதீஸை சேர்ந்ததா, முத்தஷாபிஹத்தான ஹதீஸை சேர்ந்ததா? எதை சேர்ந்ததாக இருக்க முடியும்? முஹ்கமானதாக இருக்க முடியாது, முத்தஷாபிஹத்தான ஹதீஸாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த ஹதீஸை நாங்கள் அப்படியே வைத்து பார்த்தால் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலம், குர்ஆன் நாங்கள் இப்போது ஓதக்கூடிய குர்ஆன் இது ரசூலுல்லாஹுடைய காலத்திலே இருந்ததா? இந்த அமைப்பிலே இருந்ததா? இல்லை. முட்களிலும் ஓடைகளிலும் எழுதப்பட்டு பொறிக்கப்பட்டுதான் இந்த குர்ஆன் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா நீங்க இந்த குர்ஆன இதை எடுத்து குர்ஆன ஒன்று சேருங்க என்று சொன்னாங்களா? இல்லை. அப்ப குர்ஆனை சேர்க்கின்ற ஒரு உணர்வு எப்போது வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதன் பின்பு யமாமா யுத்தத்திலே குர்ஆனை மரணம் செய்திருந்த ஹாஃபிதுகள் எல்லாம் மௌத்தாகிவிட்டார்கள். 700க்கு மேற்பட்ட ஹாஃபிதுகள், குர்ஆனை மரணம் செய்தவர்கள் மௌத்தாகினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் நாயகம் கலீஃபாவாக இருந்தார்கள். அவர்களிடம் வந்து சொன்னார்கள், அபூபக்கர் அவர்களே, அமீருல் முஃமினீனே, ஹாஃபிதுகள் எல்லாம் மரணிக்கின்றார்கள், நீங்கள் குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் எதிர்காலத்திலே குர்ஆன் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னாங்க. இதை கேட்டோன்னே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்டது. குர்ஆனை ஒன்று சேர்ப்பதா? இது ரசூலுல்லாஹ் சொல்லலே, நம்மகிட்ட சொல்லலே இந்த விஷயத்தை, குர்ஆனை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று. இதை எப்படி அவர்கள் செய்யாத சொல்லாத ஒரு விஷயத்தை எப்படி ஒன்று சேர்ப்பது என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், வல்லாஹி ஹுவ கைர், வல்லாஹி இறைவன் மீது ஆணையாக, ஹுவ கைர், அது நல்ல விஷயம், நீங்க செய்யணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு சொன்னது சரிதான் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவர்களும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார்கள். அந்நேரம் குர்ஆனுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி எழுதி கொண்டிருந்த சஹாபாக்களை அழைத்து, இந்த குர்ஆனை நீங்கள் பலவிடத்திலிருந்து ஒன்று சேர்த்து அமையுங்கள் என்று சொன்னார். செய்தினா செய்தி சாபித் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னிடத்திலே இந்த மலையை பிடுங்கி கொண்டு வா என்று சொன்னால் அது எனக்கு லேசாத்தான் இருக்கும், ஆனா இந்த குர்ஆனை ஒன்று சேர்க்கும்படி சொல்லிவிட்டார்களே, இது அதை விட எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நீ என்ன செய்யலாம் என்னுடைய என்று நான் யோசித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய மனதையும் அல்லாஹ் தஆலா அதிலே விரிவாக்கினான். இதை செய்ய என்ற முடிவுக்கு அல்லாஹ் செய்தான். அப்ப உடனே நாங்க அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்தில்
எல்லாவற்றிலும் மிகுந்த ஆயத்துக்களை எடுத்து ஹாபிதுகளையும் எடுத்து குர்ஆனை எழுத ஆரம்பித்தார்கள். அவருடைய காலத்திலே அது சம்பூர்ணமாக முடியலை. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலேயும் அதை செஞ்சாங்க தொடர்ந்து. அவங்களோட காலத்திலேயும் சம்பூர்ணமாக முடியலை. கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் நாம் ஓதுகின்ற இந்த குர்ஆன் அமைப்பிலே அமைக்கப்பட்டது. அதுக்காகத்தான் ஜாமிஉல் குர்ஆன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. குர்ஆனை ஒன்று சேர்த்தவர். அப்ப ரசூலுல்லாஹுடைய காலத்தில் இல்லை குர்ஆன். சஹாபாக்களுடைய மனதிலும் சில சுவடிகளிலும் தான் குறிக்கப்பட்டிருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய காலத்தில் தான் அது எழுதப்பட்டு இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே குர்ஆனாக ஆக்கப்பட்டது. இப்போது சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ரசூலுல்லாஹுடைய அந்த பொன்மொழி குல்லு பித்அத்தின் வலாலத்தின், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வகுல்லு வலாலத்தின் பின்னால், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலே என்றால் குர்ஆனை செய்தது என்ன? ரசூலுல்லாஹ் காலத்தில் செய்யப்பட்ட விஷயமா அல்லது சொன்ன விஷயமா? செய்யவில்லை. அப்ப குர்ஆனை சஹாபாக்கள் செய்ததும் வழிகேடாக ஆயிடுது. அவங்க நரகத்திலே ஆயிருப்பார்கள். நஅூது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் எங்களை காப்பாற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று தராவீஹ் தொழுகை நாங்கள் தொழுகிறோம். 20 ரக்காத் நாங்கள் தொழுகிறோம் தராவீஹ் தொழுகை. அப்படித்தான் நாங்கள் தொழ வேண்டும். இது ரசூலுல்லாஹுடைய காலத்திலே ஜமாத்தாக ஆக்கப்பட்ட விஷயமா? இல்லை, தனிய தொழுதாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தொழுதார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தொழுதார்கள். ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இரவிலே வந்து பள்ளியிலே பார்த்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். என்ன தொழுகிறாங்க? தராவீஹ். உடனே சட்டம் போட்டாங்க. அது பள்ளியில் சட்டம் போட்டாங்க, நாளை தராவீஹ் தொழுகை ஜமாத்தாக தொழப்படும் என்று சட்டம் போட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தார்கள், ஜமாத்தாக தராவீஹ் தொழுகை நடைபெறுகிறது. உடனே அவங்க சொன்னாங்க, அதை பார்த்துட்டு நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது நல்ல பித்அத்தாக ஆகிவிட்டது என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் செய்ய சொன்னாங்களா? செய்ய சொல்லல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் செய்தார்கள். அப்படியானால் மேற்சொன்ன ஹதீஸின்படி குல்லு பித்அத்தின் வலாலத்தின், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ரசூலுல்லாஹுடைய காலத்திலே சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத ஒவ்வொரு பித்அத்து, அந்த பித்அத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திலே என்றால் தராவீஹ் தொழுகையை ஜமாத்தாக ஆக்கி வைத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழிகேட்டையா செய்தார்கள். அப்படியானால் அவர்கள் நரகத்திலா இருக்கிறார்கள். இதற்கு விடை வேண்டும். அது மட்டுமல்ல, மகாமே இப்ராஹிம், ஹஜ்ஜி போனாங்களும் தெரியும், உம்ராவு போனாங்களும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று அந்த கட்டிய அந்த இடம் இப்ப கண்ணாடி பொட்டியில வைத்திருக்கிறார்கள். அன்னைக்கு சுருத்தி போலீஸ்காரர்கள் நிற்காங்க. ஆனா போராட்டம் அதை முத்தமிடுவாங்க. சிலாக்கள் சீசின்னு சொல்லுவான் போலீஸ்காரன். ஆனா கல்ல முத்த இடையில கண்ணாடி பொட்டியை முத்தமிடுறாங்க. காபாவுக்கு சரியாக மேலாக இருக்கிறது அந்த இடம். அந்த காபாவுக்கு அந்த மக்காமே இப்ராஹிம் இடையில 2 ரக்காத் தொழுவது சுன்னத் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப காபா அந்த சுவர் என்றால் மக்காமே இப்ராஹிம் இருக்கிறது எங்க? அந்த மூலை அங்கு பள்ளிவாசல் மனார் அங்கனி. மக்காமே இப்ராஹிம் என்றா என்ன? அவங்க நின்று கட்டிய அந்த இடம் கல். அங்க நின்று எப்படி கட்டுற பள்ளியை? பள்ளியை கட்டுறேன், காபாவை கட்டுறேன்னா இது காபாண்டா இவனுக்கு ஏடிய வச்சு தானே கட்டணும். கல்லில் ஏறி தானே கட்டணும்.
காபா மகாமே இப்ராஹிம் இவ்வளவு தூரத்திலே இருக்கிறது. எப்படி கட்டுறாங்க? நீ பார்த்தீங்க போறீங்க, இதே ஹஜ் உம்ரா போனாலும் பார்த்துருப்பீங்க. எவ்வளவு தூரத்தில் இருக்கு. தூரத்தில் உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் அதை வச்சிருக்காங்க தூக்கி. ஏன் கால்பாவை வளர்ந்தாரது அந்த கல் இருந்தா இடைஞ்சலாக இருக்கு ஆக்களுக்கு என்பதற்காக அதை தூக்கி இருக்கிறாங்க, தூரத்திலே வச்சிருக்கிறாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ் வச்சாங்களா? இல்ல. அபூபக்கர் நாயகம் வச்சாடா? இல்ல. உமர் நாயகம் வச்சாடா? அவர்களுடைய காலத்தில் இருந்து உஸ்மான் நாயகம் அவர்கள் தான் கடைசாக தள்ளி வச்சாங்க. அவ தள்ளி வச்சாங்க. அப்ப இது என்ன வேலை? சிறுக்கு. யாரை பொறுத்து? எங்களை பொறுத்தல்ல. அவ குல்லு பிதஅத்தின் வலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகத்திலே என்றால் இந்த வேலையை செஞ்ச உமர் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு எங்க இருக்கணும்? நரகத்துக்கு போகணும். நவுபில்லாஹி மின்ஹா. ரசூலுல்லாஹ் செய்யாத சொல்லாத வேலையை தான் அவங்க செஞ்சாங்க. இன்னும் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன சகோதரர்களே. அப்ப குல்லு பித்அத்தின் வலாலா என்றால் இன்றைக்கு ஜாமிஆக்கள், பல்கலைக்கழகங்கள் உலகத்திலே எத்தனையோ இருக்கின்றன. மக்கள் எல்லாம் போய் அந்த பல்கலைக்கழகங்களிலே படித்து பட்டம் பெறுகிறார்கள். இது கூடுமா? இது ரசூலுல்லாஹ் ஆக்கி வைத்த வழிமுறையா? இல்லை. அபூபக்கர் நாயகம் ஆக்கி வைத்தார்களா? உமர் ஆக்கி வைத்தார்களா? உஸ்மான் ஆக்கி வைத்தார்களா? அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆக்கி வைத்தார்களா? இல்லை. அப்ப இது பித்அத். அப்ப இந்த பித்அத்தை செய்தவர்கள் எல்லாம் எங்கே போவார்கள்? நரகத்திலே. இன்று அரபு கல்லூரிகள் இருக்கின்றன. இலங்கையிலே எத்தனையோ அரபு கல்லூரிகள் உலகம் எல்லாம் இருக்கின்றன. மார்க்க அறிவை அங்கே கற்றுக் கொடுக்கின்றார்கள். இது ரசூலுல்லாஹ் செஞ்ச வேலையா? இல்லை. அப்படியானால் குல்லு பித்அத்தின் வலாலா வ குல்லு ضلالத்தின் பின்னார் என்ற ஹதீஸின்படி இதை செய்தவர்கள் எங்கே போக வேண்டும்? நரகத்துக்குள்ளே போக வேண்டும். அது மட்டுமல்ல, ஹதீஸ்களை ஒன்று சேர்த்தல். சஹீஹான கிரந்தங்கள் 6: புகாரி, முஸ்லிம், திருமுதி, அபூதாவுத், நஸாயி, இப்னு மாஜா. இதே போல இன்னும் எத்தனையோ ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இந்த ஹதீஸை நீங்க எழுதிங்க புத்தகமாகுங்க என்று? இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்திலே செய்யப்பட்டதா? இல்லை. குலபாக்களுடைய குலபாவுடைய காலத்திலே செய்யப்பட்டதா? இல்லை. பின்னால் வந்தவர்கள் தான் புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், அபூதா இமாம், நஸாயி இமாம், திருமுதி இமாம். இவர்களெல்லாம் ஹதீஸை தேடி அலைந்து கஷ்டப்பட்டு நூலாக்கி என்று எங்களுக்கு தந்ததனால் தான் மார்க்க சட்டங்களை நாங்கள் அறிகிறோம். அந்த ஹதீஸை அவர்கள் ஆக்கி கிதாபு மூலமாக தந்ததனால் தான் இமாம்கள் என்ன ஷாஃபி, ஹனஃபி, அஹ்மத் பின் ஹம்பல், அபூ ஹனீஃபா போன்ற இமாம்கள் முஜ்தஹித் புத்தகங்கள் இந்த உலகத்திலே உண்டாகி ஹதீஸ்களையும் குர்ஆனையும் ஆராய்ந்து சட்ட நூல்களை எங்களுக்கு ஆக்கி தந்தார்கள். இதனை என்ன? அந்த ஹதீஸுடைய வெளி அமைப்பை வைத்து பார்த்தால் இதெல்லாம் பித்அத்தாக ஆகிவிடும், வழிகேடாக ஆகிவிடும், நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். இப்ப ஜும்மாவுக்கு என்ன செய்யணும்? பாங்கு சொல்லும். முதல் பயம் ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆரம்பத்தில் பாங்கு சொல்லியிருக்காங்க. ஜும்மாவுக்கு மிம்பர் இமாம் ஏறும் போதுதான் இந்த பாங்கை சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அந்த பாங்கு சொல்லப்படவில்லை. எத்தனை பாங்கு? 2 பாங்கு இப்போது சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் காலத்திலே 1 பாங்கு சொல்லப்பட்டது. அப்ப என்ன சட்டம்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அந்த பாங்கை ஏற்படுத்தினார்கள். அந்த பாங்கைத்தான் இன்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்ப இது பித்அத்தா இல்லையா? பித்அத். இதே போன்று மார்க்கத்திலே எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன. இதை ஏன் சொல்கின்றேன் என்றால், ஹதீஸ்களிலும்
குர்ஆன் வசனங்களை போல் முஹ்கமாத் முத்தஷாபிஹாத்தான வசனங்கள் இருக்கின்றன. முஹ்கமாத் என்றால் வலிந்துரை வைக்காமல் அந்த வசனம் தானே தருகின்ற கருத்தை எடுக்க வேண்டும். எழுவாய் பயனிலை உடையதாக இருக்கும் முஹ்கமாத் வசனங்கள். எடுத்த உடனே எங்களுக்கு விளங்கும். முத்தஷாபிஹத் என்றால் விளங்காது, யோசிக்க வேண்டும். அதேபோல் ஹதீஸ்களிலும் இருக்கின்றன. அந்த ஹதீஸ்களில் முத்தஷாபிஹத்தான ஹதீஸ்களில் ஒன்றுதான் குல்லு பித்அத்தின் வலாலத்துன் வ குல்லு வலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகிலே என்று சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸை வெளி அமைப்பை மட்டும் நாங்கள் வெற்றிட்டு எடுத்தா இந்த குர்ஆனை ஒன்று சேர்த்தது, ஹதீஸை ஒன்று சேர்த்தது, தராவீஹ் தொழுகையை ஜமாத்தாக ஏற்படுத்தியது, பெரும் பெரும் நாதாக்கள் இமாம்கள் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் வழிகேடாக ஆயிடும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த ஹதீஸை பார்க்க வேண்டும். இது முத்தஷாபிஹத்தான ஹதீஸ் என்றா அப்ப இதுக்கு ஒரு வழித்துறை கொடுக்கணும். முத்தஷாபிஹத்தான ஹதீஸ் என்றால் ஒரு வழித்துறை கொடுத்து விளங்க வேண்டும். அதுக்கு அரபில் தஅவீல் என்று சொல்லுவாங்க. எப்படி வழித்துறை கொடுக்கணும்? குல்லு பித்அத்தின் வலாலத்துன் ஹதீஸ். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு தான் இருக்கு. நாங்கள் என்ன செய்யணும்? குல்லு பித்அத்தின், அந்த பித்அத்தின் சொல்லுக்கு பக்கத்திலே செய்யிஅத்தின் என்று ஒரு சிபத்தை கொடுக்க வேண்டும். சிபத் ஒரு தஅவீல். அரபு படித்தாக்களுக்கு தான் தெரியும். அது குல்லு பித்அத்தின் செய்யிஅத்தின், செய்யிஅத்தின் என்ற அந்த பித்அத்துக்கு ஒரு சிபத்தை கொடுத்தால், ஒரு தஅவீல் வழிமுறை வைத்தால் எப்படி பொருள் வரும்? குல்லு பித்அத்தின் செய்யிஅத்தின், கெட்ட ஒவ்வொரு பித்அத்தும் வலாலத்துன் வழிகேடு, வக்குல்லு வலாலத்தின் பின்னார் வழிகேடு எல்லாம் நரகத்திலே. அப்ப எப்படி நாங்கள் கொடுக்க வேண்டும்? குல்லு பித்அத்தின், அந்த பித்அத்துக்கு பக்கத்திலே சிபத்தை கொடுத்தால் செய்யிஅத்தின் என்றோர் சிபத்தை கொடுக்க வேண்டும். அந்த சிவத்தை கொடுக்கும் போது கருத்து எப்படி மாறும்? கெட்ட ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. அப்ப சரிதானே? வழிகேடிலே ரெண்டு வழி, அதாவது பித்அத்திலே ரெண்டு பித்அத்து இருக்கிறது. ஒன்று நல்ல பித்அத்து, மற்றது கெட்ட பித்அத்து. நல்ல பித்அத்து எது? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஜமாத்தை ஏற்படுத்தி விட்டு நிஅமத்தில் பித்அத்து ஹாதிஹி, இது நல்ல பித்அத்தாக ஆகிவிட்டது சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன், எவர் ஒரு நல்ல நடைமுறையை உண்டாக்குகின்றாரோ ஃபலஹு அஜ்ருஹா, அதனுடைய கூலி அவருக்கு உண்டு. வஅஜ்ரு மன் அமில பிஹா, அதை யார் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களுடைய கூலியும் அதற்கு உண்டு. அப்ப பித்அத்துன் ஹஸனத், நல்ல பித்அத். வமன் சன்ன சுன்னத்தன் செய்யாத்தன், எவர் ஒரு கெட்ட வழிமுறையை உண்டாக்குறாரோ ஃபலஹு விஸ்ருஹா, அதனுடைய கூலி, அதனுடைய குற்றம் அவருக்கு உண்டு. வவிஸ்ரு மன் அமின பிஹா, அதை யார் யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த பாவமும் அவருக்கு உண்டு என்று நபியுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப நல்ல பித்அத், பித்அத்துன் மஹ்மூதத்துன் பித்அத்துன் மذمூமத்துன், புகழப்பட்ட பித்அத், இகழப்பட்ட பித்அத் என்று சொல்லப்படும். மீண்டும் ஒரு முறை மீண்டும் சொல்ல போனால் பித்அத்துன் ஹஸனத் பித்அத்துன் செய்யாத், நல்ல பித்அத் என்றும் கெட்ட பித்அத் என்றும் சொல்லப்படும். ஆகவே சகோதரர்களே, குர்ஆனிலே முஹ்கமாத் முத்தஷாபிஹாத் வசனங்கள் இருப்பதை போல் ஹதீஸ்களிலும் இருக்கின்றன. இந்த ஹதீஸிலே குல்லு பித்அத்தின் தலாலா என்ற இந்த ஹதீஸ் என்ன? கெட்ட பித்அத்தை செய்வதை தடுக்க வந்த ஹதீஸாகும். ஆகவே நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வழித்துறை நாங்கள் அதற்கு வைக்கவில்லையானால் குர்ஆனை திரட்டிய விஷயங்களும் ஹதீஸை திரட்டிய விஷயங்களும் இமாம்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் பித்அத்தாக மாறி வழிகேடாக மாறி நரகத்திலே கொண்டு போய் அவர்களை கேட்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இந்த நிலை விளங்காத காரணத்தினால்தான் சில அறகுறைகளாக விளங்கக்கூடியவர்கள் இன்று இமாம்களை ஏசுகிறார்கள். விளங்குகிறேன்,
இந்த ஹதீஸை பார்த்துக்கிட்டு இதுக்கு சரியான விளக்கம் விளங்கலைன்னா இது வழிமுறை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம் தான், ஒரு ஹதீஸா என்பதை விளங்காவிட்டால் குர்ஆனை திரட்டியதும் உங்களுக்கு பிழையாத்தான் தெரியும், ஹதீஸை திரட்டியதும் பிழையாத்தான் தெரியும், மற்ற விஷயங்களும் பிழையாகத்தான் தெரியும். ஆகவே குர்ஆனிலே முஹ்கமாத் முத்தஷாபிஹாத் வசனங்கள் வருவது போல் ஹதீஸ்களிலும் நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த இடத்திலே நீங்கள் சமூகம் அளிக்க வேண்டும் என்றும், இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளி நாளை இந்த நமது இலங்கை நாட்டிலே ஞான வழியை தரீகத்துல் காதிரியாவை போதித்த ஷேகுனா ஷேக் அப்துல் காதிர் சூபி ஹதரத் நாயகம் அவர்கள் வஃபாத்தாகிய தினம் இன்றைய இரவு நோன்பு 24. நாளை நாங்கள் அசர் தொழுகையின் பின்னால் குர்ஆன் ஓதி அவர்களுடைய சில்சிலாவை ஓதி தமாம் செய்ய இருக்கின்றோம். அவர்களுடைய முரீதீன்கள் இருந்தால் தபர்ருக்கோலை அந்த மஜ்லிஸுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய ஹதீஸுக்கும் பள்ளிவாசலுக்கும் தொழுகைக்கும் வந்து கொண்டிருந்த நல்லகிளி என்ற தாயார் சுகையினமாக வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். அவர்கள் சுகம் பெற வேண்டும் என்றும் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுகத்தை கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தித்து, யா அல்லாஹ் அவருக்கும் எங்களுடைய அத்தனை பேருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அவருடைய நோயை குணப்படுத்தி அவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அனுப்பி வைப்பாயாக என்று வல்ல அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தித்து விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா